கேஷுவலாக நம்ம பள்ளியோட அடிக்கடி பேப்பர்லையும் மற்றவங்களுக்கையும் இருக்குது. அதுக்கு வந்து என்ன காரணம்? பள்ளியோட பள்ளிக்கூடம் 1952 என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக முன்னேறி 1989 அன்னைக்கு ஒரு 200 பேரும் நோக்கப்பட்ட இந்த வேலையில் பள்ளியில் இன்னைக்கு ஒரு 400 ஆண்களோ 110 பெண்களுமா ஒரு 538 பேர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக அதெல்லாம் முதல் காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் சலனம் கையாள ஒரு உழைப்பு, பெற்றோர்களுடைய ஈடுபாடு, பொதுமக்களுடைய நல்ல ஒரு அரவணைப்பு ஒத்துழைப்பு, எல்லாத்தையும் விட மாணவர்களுடைய டிசிப்ளினாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ இந்த பணியில் வந்து 10th வரைக்கும் வந்து இது வரைக்கும் விழுக்காடு இந்த தேர்ச்சி விழுக்காடு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் ஒரு 27 ஆண்டு காலமாக அந்த போயிட்டு 20 ஆண்டுகளில் வந்து அவங்க 90% மேலே தான் அவங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 2 ஆண்டுகளாக 100% அவங்க அதோட நம்ம பள்ளி முதல்ல மாவட்ட அளவில் கூட வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த பொருளுக்கு மிகப்பெரிய அந்த மாணவருடைய தேர்ச்சி தான் அதோடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்காங்க. பசுமையாக இருக்கும்போது எல்லா பேருக்கு வைக்கமாங்க நீங்கள் 100% வரத்துக்கு எந்த மாதிரியான தலைமையாசிரியர் முதலையும் ஒரு இப்போ எங்கள் ஊருக்கு சொல்லுறது முடியும். அது மிக நல்ல ஒரு சூழ்நிலை. என்னென்னா அனைத்து ஆசிரியருடைய ஒத்துழைப்பு தனிப்பட்ட தலைமையாசிரியர் மாத்திரமோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஆசிரியராக எந்த ஒரு வேலை செய்ய முடியாது. அனைத்து ஆசிரியர்களும் முழு ஈடுபாட்டோட இது வந்து நம்ம வாங்குறோம் சம்பளத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் முழு ஈடுபாட்டோட யாரோட ஆமாம் அந்த வகையில் அர்ப்பணிப்பு டெடிகேஷன் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் அவங்க வந்து டைம் டேபிள் அதெல்லாம் கிடையாது. காலையில் 8 மணிக்கெல்லாம் பிள்ளைங்க வந்துடுறாங்க, 8:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடுறோம். சாயங்காலம் 5 மணி 4:30 முடிச்சாலும் கூட 5:30 6:30 இது வரைக்கும் நம்ம பள்ளியோட இன்னும் தேர்தல் சமயத்தில் நாங்கள் என்னென்ன செய்யணும் அவங்களுக்கு உணவெல்லாம் கூட கொடுக்குறோம். அதுக்கு வந்து இந்த சேவைக்கரங்கள் அந்த வார்டுகளை அமைப்பு அவங்க சொன்னாங்க சொல்றது வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களை ஊக்குவிக்கிறாங்க. நாங்கள் செய்யறதும் அப்படிங்கிறத விட அவங்க செய்ய வைக்கிறாங்கிறது தான் ஒரு முக்கியமாக. அதுபோல் அனைத்து பெற்றோர் வந்து இந்த காலை சீக்கிரம் ஆகிறதுக்கும் ஈவினிங் லேட்டாக போகிறதுக்கும் பெற்றோர்கள் அனுமதிக்காங்களா? அதுதான் அவங்கள்ட்ட கவர்மெண்ட் போட்டு அவங்க வந்து எங்களுக்கு கல்வியை கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க கொடுக்குறாங்க. இருந்தாலும் ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற பிள்ளைங்க வந்து அந்த நேரத்துலாம் வச்சுக்க முடியும். அதுக்கு ஒரு விடுமுறை தீர்வு ஒன்று கிடைச்சிங்கன்னா அவங்க தங்கி படித்து இன்னும் நாங்கள் வந்து நம்ம பள்ளியில் வந்து ஹாஸ்டலுக்கு இல்லை கிடையாது. அதனால வெளியில் வர மட்டும் இன்னும் கொஞ்சம் முக்கியமாக அது தெரிஞ்சுக்கிங்கன்னா அனைத்து மாணவர்களும் அது என்ன சுற்றுப்புறத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து மாணவர்கள் வர்றாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுக்க முடியல. பெற்றோர் ஆசிரியர் சொல்லுங்கள். ஆமாம், பெற்றோர் ஆசிரியர் கழகம் வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக அமைப்பு ஒரு ஏற்படுத்தி அதில் எழுதாசு தான் ஸ்கூலுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிதுன்னா ஒரு இன்னும் சொல்லக்கூட ஒரு தோப்பு வரைக்கும் ஒரு முகவரியை தேடி கொடுத்த வரைக்கும் சொன்னால் அவர்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வராங்க. அது வந்து இந்த பெற்றோர் ஒரு இடம் ஒரு இந்துக்காகவும் ஒரு இடம் முஸ்லீமாகவும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குது. மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அதனால் முஸ்லீம்கள் அவங்களுடைய அமைப்புலையும் அவங்க நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு 200 பணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா அளவுக்கு நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா அவங்க இந்து முஸ்லீம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இந்த பள்ளியுடைய கல்வி வளர்ச்சி ஒட்டி ரொக்கமாக போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு கூட பாருங்கள் இந்த ஆரிஃபா அறிவிச்சு நான் இந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரேன் சார். அதை நீங்கள் நமக்கு நம்ம திட்டத்தையோ வேறு எந்த பங்கு போடுவோம் எந்த அவங்க பெருக்கி இன்னும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்படின்னு இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர் அவர் ஸ்கூலுக்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு தலைமையாக தொடர்பு கொண்டு இன்னும் என்னென்ன தேவை உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காங்க. அது உண்மையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒன்றோட வேலை பார்க்குறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இந்த பள்ளிக்கு நீங்கள் ஒரு பதவிக்கு முயற்சிருக்கீங்க. இதுக்கு போதுமான ஆசிரியர் இருக்காங்களா? அந்த ஆசிரியர்களுக்கு வந்து அரசு அறிவிக்கப்படி வச்சுருக்காங்களா? என்ன ஆகுது எனக்கு கொடுக்குறீங்க இல்லையா? இந்த ஆசிரியருக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும், அவங்க ரெஸ்ட் வேணும். அதுக்கு
இப்போ ஏன்னா அரசு வந்து இந்த ஒரு சென்சஸ் வந்து ஒரு 20 பேர் அரசு பணியாற்ற சொல்லி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு சென்சஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் 14 பேர் அரசு அனுமதிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு 14 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அனுமதிக்காக செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு 10 பேர் தான் நீங்கள் வேலை பார்க்கணும். ஒரு 4 பேர்லாம் எதிர்காலங்களில் நிரப்பலாம். நிரப்புறதுக்கு அரசு குறித்து ஏற்படுத்தி அதே போல் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 பேர் இருந்தாலும் கூட 2 இடத்துல முக்கியமான அந்த வாட்ச்மேன் வந்து காலியாக தான் இருக்கும். அதுக்கு வேலை பண்ணாலும் இன்னும் நல்லா இருக்கும். அரசாங்கம் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு நிரப்பத்துக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து வந்திருக்காங்க. அதே போல் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி தான் அந்த பில்டிங் வசதிகள் தான் சொல்லுவாங்க. அதுக்கு கூட இப்போ அரசாங்கம் வந்து நமக்கு அனைவருக்கு கல்வி இயக்கம் எஸ்எஸ்சி ஆர்எஸ்சி ஸ்கீம் அதுலாம் கூட இந்த டாய்லெட் எஸ்எஸ்சி கூட நேஷனலாக அந்த ஆசிரியர் நேஷனலாக 2 லட்சம் 3 காசு இருந்தாலும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஆசிரியரையும் நியமனம் பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் வந்து நிச்சயமாக அனைத்து மாணவர்களும் ஒரு கவர்மெண்ட் அரசு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கூட தனியாரையும் ஒரு போட்டி போட்டு அதை தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாம் அது எப்படி நீங்கள் ஏற்று பண்ணுறீங்க? அதுதான் மிக முக்கியமானது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோராசிரியர்கள் அவங்களே இப்போ செலவுகளை அணுகி சேவைக்கடங்களை அணுகி இந்த வார்டு தலைவர்கள் போன்றவங்களை அணுகி அவங்கள்ட்ட நன்கொடை பெற்று அந்த ஆசிரியருக்கு சம்பளம் அந்த பெற்றோராசிரியர்களால் இயக்கப்பட்ட ஒரு 6 ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஊழியம் வந்து அவங்க இல்லைன்னா ஒரு பெரிய கேண்டிகேப்படாக ஆக இந்த பெற்றோராசிரியர் கழகமும் வாழ்வு தலைவருக்கு மற்ற சேவைக்கடங்கள் மற்ற தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்துனா சார் இந்த கூட்டமுயற்சி இந்த பெரிய வெற்றிக்கு காரணம் ஆசிரியர்களும் அந்த மாணவர்கள் மாத்திரம் அல்ல இந்த சமுதாயம் அந்த அமைப்பு சேவைக்கடங்கள் பெற்றோராசிரியர் கழகம் முழுவதும் ஒரு பெற்றோராசிரியர் கழகம் திரும்ப நினைச்சுக்காங்க. பெற்றோராசிரியர் கழகத்தின் 8 பேருக்கு சொல்லிக் ஒரு பணியாளர் 10 பேர் ஆசிரியர்கள் இது எல்லாமே பெற்றோராசிரியர்கள் 8 பேர் 80% அதிகமான பணிகள். இதுக்கான பொருளுதவி வந்து ஆசிரியர் ஊழியத்தை வந்து பெற்றோராசிரியர் கழகம் மூலமாக பெற்றோராசிரியர் கழகம் செய்கிறாங்க. அதுக்கான பணிகள் வந்து இங்கே போல தலைவர்கள் மற்ற சேவைக்கரங்கள் வாழ்க்கை அவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்டர்நெட்ல மூலம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்க. கோரிக்கைன்னு ஒன்றும் இல்லை, இது ஒத்துழைப்பு அது மாதிரி சமத்துவம் எல்லாம் வந்துருச்சு. இந்த கல்வி அமைப்புனால இந்த பள்ளியில வந்து தமிழ் பள்ளி ஆங்கிலத்தை வழி கல்வி வரது இருக்கா இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இது வந்து ஆங்கில மீடியம் கொண்டு வரதுல எல்லா ஸ்கூல்லையும் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்குது, மற்ற எல்லா வசதியும் நமக்கு இருக்கு. இருந்தாலும் கூட இது வந்து கொஞ்சம் செல்ஃப் ஃபைனான்ஸாக வச்சு நான் சொல்லுவேன். பெற்றோராசிரியருக்கு கூட ஒரு தீர்மானத்தை போட்டு நான் கொண்டு வரோம். எதிர்காலத்தில் வந்து எனக்கு வந்து என்ன ஒரு தேவை இருந்தாலும் கட்டட வசதியோ ஒரு ஆசிரியர் நியமனமோ அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி தரோம்னு சொன்னாங்கன்னா தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. நிச்சயமாக கொண்டு வரலாம் சார். கொண்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு இல்லை. ஏன்னா நீங்கள் தனியாருக்கு நேராக இந்த இப்போ தனியாருக்கு மாதிரி ஆங்கிலம் வச்சுருக்கீங்க. இப்போ அது ஆங்கிலத்துக்கு நம்ம அரசாங்கத்துலேயே போய் வசதி ஆனால் அதுக்கு வந்து சிடிஎம் வந்து அதாவது ஒத்துழைப்பு தரோம். நாங்கள் இது வந்து முழுக்க ஒரு சுய நிதி வச்சு அந்த இப்போ மக்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வெளிநாட்டுல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பெற்றோராசிரியர் என்னதான் ஒரு செஞ்சாலும் கூட இன்னும் கட்டட வசதி ஒரு போதுமான அளவு ஒன்று. 2வது மிக முக்கியமானது விளையாட்டு மைதானம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற கட்டடம்லாம் இடமெல்லாம் பில்டிங்காக போகிறதுனால விளையாட்டு மைதானம் இல்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. ஏன்னா அது வரையும் எங்கள் பிள்ளைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. 3வது இந்த ஹாஸ்டல் சொல்லி கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. விளையாட்டு மைதானம் ஹாஸ்டல் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விளையாட்டு இதில் வந்து நம்முடைய பள்ளியை அச்சு பெற்றுதான் வந்து நிச்சயமாங்க. அதாவது ஒரு இண்டோர் கேம்ஸ்னால் எங்கள் பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் மாவட்ட அளவில் வட்டார அளவில் உடனப்பட்டிருக்கோம். மாவட்ட அளவில் மிகச்சிறப்படப்பட்டிருக்கோம். அது வந்து கேரம் செஸ் ஷார்ட் இதெல்லாம் வந்து இருக்குது. அதுவும் அந்த ஸ்போர்ட்ஸோ அந்த கேம்ஸோ இன்னும் கொண்டு போனோம்னா அதுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் வச்சுருக்கேங்கிறதான்
ஒரே அந்த கிரவுண்ட் வச்சுருந்தா நிச்சயமாக வாலிபால் ஃபுட்பால் இதெல்லாம் என்னுடைய எய்ம் ஆர்வம் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு வசதி இருந்தால் மாணவர்கள் இந்த இருக்காங்க, ஆசிரியர்களும் நல்லா செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூலை பொறுத்தவரை அனைத்து ஆசிரியருடைய நல்ல ஒரு ஒத்துழைப்பு வந்து எந்த ஒரு பாஷாட்டும் கிடையாது. அவங்க கூட ஒரு நல்ல கடமை உணர்வோடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் எல்லாத்துக்கும் வெற்றிக்கு ஒரு காரணம். ஒரு கூட்டு முயற்சி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்ற போல சேவைகள் அனைத்துடைய அரசாங்கம் சிறப்பாக வழிகாட்டுகிறது. எல்லாத்துடைய சேவை இங்கே வர ஜீவா இருக்கட்டும் அவங்க நல்லா என்கரேஜிங்கா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாடல் ஸ்கூலாக நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்துருக்காங்க காத்துருக்காங்க. நாங்களும் அதை அணுகிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில ஃபைனான்சியல் பிரச்சனைனால இப்போ நான் சொன்ன இந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல் ஸ்கூல் சார். ஒரு தனியார் பள்ளிக்கு நிகராக ஒரு காலத்தில் வந்து டவுனில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க டவுனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டவுன் உள்ள பிள்ளைங்களாம் கிராமத்தை நோக்கி அது சோப்பத்தூர் பள்ளிக்கு நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நல்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷனை கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் நல்லா சொல்ல முடியும். எல்லாரும் கூட்டு முயற்சி தான் சார். தனிப்பட்ட முறையில் கல்வி ஆசிரியர் மாத்திரம் எந்த ஒரு காரணம் செய்ய முடியாது. அனைத்து கூட்டு முயற்சி சார். ரொம்ப நன்றி சார். இதில் கொஞ்சம் எது கிடைச்சாலும் அந்த பாடம் எங்களுக்கும் எல்லாம்